Hi Nanba, welcome to our channel. So use அந்த டப்பால வச்சு ஒரு சூப்பரான வாட்டர்ஃபால் ஃபவுண்டன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வாட்டர்ஃபால் ஃபவுண்டன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு முன்னாடி போட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோஸுமே பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வாட்டர்ஃபால் ஃபவுண்டன் பண்ணால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சப்மர்சிபிள் வாட்டர் பம்ப் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்லையும் கிடைக்கும், அப்படின்னா ஆன்லைன்லையும் கிடைக்கும். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ அந்த டப்பாவில் ஒரு சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த டப்பாவோட சைஸுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு தெர்மாகோல் பீஸாக கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு அரை வட்டம் மாதிரி ஒரு கால் வட்டத்துக்கு கட் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்ல போனால் சிரிக்கிற ஒரு ஸ்மைலியோட வாய்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை இப்போ அந்த டப்பா மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டப்பா மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற வாட்டர் பம்போட 20 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு பிவிசி பேப்பை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த பிவிசி பேப்போட அளவை அந்த தெர்மாகோலில் மார்க் பண்ணி அதில் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ இப்போ தெர்மாகோலில் ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதை அந்த டப்பா மேலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிவிசியையும் அந்த வாட்டர் பம்போட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி யூஸ் வந்துற டப்பா ஒரு 5 டப்பா எடுத்துருக்கோம். ஸோ அதில் ஒரு டப்பாவில் கரெக்டாக கீழே சென்டரில் அந்த பிவிசியோட அளவுக்கு ஒரு ஹோல் போட்டிருக்கோம். அப்புறமா 2 சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ அந்த பிவிசியோட கனெக்ட் பண்ணி க்ளூ கன் யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன துண்டு தெர்மாகோல் பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கீழே இருக்கிற வாட்டர் பம்பில் இருந்து பைப் வழியாக வரக்கூடிய தண்ணி மேலே இருக்கிற அந்த டப்பாவில் வந்து ஸோ டப்பாவில் கட் பண்ணி விட்டுருக்க அந்த 2 சைட்லையுமே பாயும். ஸோ அது பாயிற இடத்துல 2 டப்பாவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் இந்த மாதிரி தெர்மாகோல் பீஸை 2 சைட்லையுமே ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டப்பாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ ஒட்டி வச்சிருக்கிற அந்த தெர்மாகோல் மேலே ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு டப்பாவையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதையும் அந்த தெர்மாகோல் மேலேயே ஒட்டிடலாம். ஸோ இப்போ ஓடி இருக்கிற இந்த டப்பாவில் இருந்து தண்ணி பாயிற இடத்துல இன்னும் 2 டப்பாவை ஒட்ட போகிறோம். ஸோ அந்த டப்பாவையும் இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ டேரெக்டாக கீழே ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒட்டக்கூடிய எந்த டப்பாவில் இருந்து பாயக்கூடிய தண்ணி கீழே இருக்கிற அந்த பெரிய டப்பாவில் டேரெக்டாக பாயணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வாட்டர்ஃபால் ஃபவுண்டனை கொஞ்சம் க்ரீனரியாக சூப்பராக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் செடிகள்லாம் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இது மேலே சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ இப்போ செடி எல்லாத்தையும் சூப்பராக விட்டுட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கலர்லாம் எடுத்துருக்கோம். ஸோ இதையும் அதே மாதிரி அங்கங்கே அப்படி போட்டு சூப்பராக கலர்ஃபுல்லாக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம வாட்டர்ஃபால் ஃபவுண்டன் இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் தண்ணி ஊற்றி இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம வாட்டர்ஃபால் ஃபவுண்டன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஹைலைட்டடான விஷயமே அதில் அந்த தண்ணி பாயிற சத்தம் தான். ஸோ அது கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரெடி பண்ணது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இல்லை, எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டர்ஃபால் ஃபவுண்டன் ரெடி பண்ணி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐபட்டனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.